நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டியது 2021 எலெக்ஷனை விட 2026 எலெக்ஷன்ல வந்து பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நிறைய அதிகமான பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இது வந்து நேற்று 5 மணி 6 மணிக்கு சொன்ன கால்குலேஷன் படி, பேப்பர்ல வந்தது படி அது இன்னைக்கு அதிகரிக்கலாம். அதை வந்து திமுக காரங்க எப்படி பார்க்குறாங்க, இல்லை தாவேகா காரங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை தாவேகா காரங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் தவுட்டு தற்குறியான ஷாம் முதற்கொண்டு அவங்க சொல்கிறது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் ஆர்வம் காட்டுறாங்க, நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் இந்த ஓட்டு வந்து அதிகரிச்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா 2021 மொத்தம் ஓட்டு உரிமை உள்ள நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.99 கோடி, அதாவது 6 கோடி நபர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் போலான ஓட்டுக்கள், அதாவது ஓட்டு பதிவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,58,00,000 சொச்சம், அதாவது 4,59,00,000 வச்சுக்கோங்களேன், அவ்வளோ. அப்போ மொத்த பர்சன்டேஜ் அந்த கால்குலேஷன் படி 73.8%, 74ன்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க. 2026 எலெக்ஷனில் மொத்தம் எலெக்டர்ஸ், அதாவது ஓட்டு இருந்தவங்க நபர்கள்னு பார்த்தீங்கன்னா 2021 5,99,00,000, ஆனால் இப்போ குறைஞ்சு 5,73,00,000 தான் வந்து இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு காரணம், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவங்கள எத்தனை ஓட்டு பதிவாக இருக்குது அப்படின்னா 4.85 4.90 கோடி வரைக்கும், 4,90,00,000 வரைக்கும் ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 85% வருது. இப்போது 2021 கிட்டத்தட்ட 4,58,00,000 தான். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா 4,90,00,000 தான். அதாவது ஒரு 25 35 லட்சம் ஓட்டுகள் மட்டுமே அதிகரிச்சுக்கும் போது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 74% 85% ரொம்ப அதிகமாக தெரியுதே எப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரலாம். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் அது தாவேக்காவினர் நல்லா மில்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி தான் அது இப்படி அதிகரிக்குது? அதாவது ஓட்டு பதிவானது கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்கு 2021க்கும் 2026க்கும், ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் வைத்து, அதாவது நீங்கள் ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 10 நபர்களை கூப்பிடுறீங்க, ஆனால் ஒரு 8 பேர் தான் வராங்க அப்படின்னா 80%. இந்த வருடம் வந்து நீங்க ஒரு 10 நபர்களை 9 நபர்களை கூப்பிடுறீங்க, அதே 8 பேர் தான் வராங்க அப்படின்னா 88%, அதாவது 89% கிட்ட வந்து வந்திருக்கதா கணக்கெடுக்கப்படும். இப்போ போன பிறந்த நாளுக்கும் 8 பேர் தான் வந்திருந்தாங்க, அதில் நியூ ஓட்டர்ஸ் அது எல்லாமே கணக்கு வச்சுக்கோங்க. இந்த தடவையும் 8 நபர்களாக பார்த்தா அதே 8 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்வைட் பண்ணது 9, அங்கே இன்வைட் பண்ணது 10 அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். வந்தது சேம் நம்பர்ஸ் தான், நீங்கள் சாப்பாடு போட்டது சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு தான், ஆனால் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகுதுல்ல. அந்த மாதிரி தான் இந்த முறை இந்த எஸ்ஐஆர்னால கிட்டத்தட்ட நிறைய ஓட்டர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறனால பர்சன்டேஜ் அதிகமாக காமிச்சாலும் பெரிய வேறுபாடுகள்லாம் இல்லை, வெறும் 25 35 லட்சம் வரைக்கும் தான் வந்து ஓட்டுக்களை வித்தியாசமாக இருக்குது. இந்த 25 லட்சம் ஓட்டுக்களுக்கு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து செமையாக உருட்டியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம்.